என்னை என்ன வேணா பண்ணிக்கோங்க, தூக்குல கூட போட்டுக்கோங்க, நான் தான் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்லி போறது. சிபிஐக்கு மாறின அடுத்த நொடியிலிருந்து ஒவ்வொரு விஷயங்களும் புதுசு புதுசான திருப்பங்கள் வந்துகிட்டே இருக்கு. நான் பாலியல் சீண்டல் பண்ணேன் தான், ஆனா அது இந்த பொண்ணுக்கு இல்ல, வெளியில ரோட்ல வந்திருந்த ஒரு பொண்ணுக்கு நாங்க பண்ணோம். நான் உள்ள வரப்போ பொண்ணு செத்து இருந்துச்சு. நீ போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இறந்துருந்தது அப்படின்னா, அப்ப அந்த பொண்ணு நீ போறதுக்கு முன்னாடி யார் பண்ணாங்கன்ற விஷயம் உனக்கு தெரியாம இருந்திருக்காது. அப்புறம் எப்படி நீ வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துருந்திருப்ப? அப்ப உனக்கு விஷயம் தெரியும், நீ மறைக்கிற. தூக்கி நிக்க வச்சு கழுத்தை வெட்டணும் சார். நம்ம அரேபிய நாட்டுல கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாதான் சார். இங்க வந்து தண்டனைகள் கடுமையாக கிடையாது. அந்த பொண்ணு இறந்து போச்சுன்னு தெரிஞ்ச அடுத்த 6 மணி நேரத்துல அந்த இடத்தையே இடிச்சு தடைய தாளிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இது வந்து சாதாரணமா ஏதோ ஒரு ரேப்ல நடந்து அந்த பொண்ணு இறந்த மாதிரியா இருக்கு. அப்படிதான் இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆனா ரேப் பண்ண மாதிரி கிடையவே கிடையாது. பிளான் பண்ணிருக்காங்க. மொத்தமா சதிச்சிருக்காங்க சார். தலைமுடியில ஆரம்பிச்சு கால் பாதம் முடியிற இடம் வரைக்கும். இதே மாதிரி மறைக்கப்பட்ட சம்பவங்கள்னு பல விஷயங்கள் இருக்கு. 13 வயசு பொண்ணு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவன் அந்த பொண்ணை வந்து பாலியல் சீண்டல் பண்றான். நான் இந்த மாதிரி பண்ணதுல எனக்கு அசிங்கம் கிடையாது, ஆனா உன்னை தொட்டன்றது வெளியில தெரிஞ்சா என் ஜாதிக்கு அசிங்கம்னு சொல்லி அந்த அம்மாவோட கண்ணு முன்னாடி அந்த பொண்ணோட தலையை 2 துண்டா எடுக்கிறான். தவறு பண்ணக்கூடியவர்களுக்கு சுத்தி ஒரு உலகமே பின்னாடி நிக்குது சார். டாக்டர் பிரின்சிபல் இருக்காப்லயே கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 வாட்டிக்கு மேல டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க. போட்டிருக்க ஒரு டிரான்ஸ்ஃபர் கூட அந்த ஆள் டிரான்ஸ்ஃபர் ஆனதே இல்லை. இதுல ஒரு டிரான்ஸ்ஃபர் மட்டும் 3 மணி நேரத்துல கேன்சல் ஆயிருக்கு. கவர்மெண்ட் சுத்தமா தோத்து போச்சு. இன்னைக்கு அந்த டாக்டருக்கு நியாயம் வாங்காம எல்லாரும் அப்படியே அமைதியா இருந்துட்டாங்கன்னா நாளைக்கு இதே மாதிரி 1000 டாக்டருக்கும் நடக்கும். இன்னைக்கு 2 நாளா பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, சஞ்சய் ராய் அந்த ஜெயில இருக்கும்போது வெளியில உயிரோட வரவிடாம பண்றதுக்கு என்ன பண்ணணும்ன்றத பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன ஆகும், சஞ்சய் ராய் இறந்து விட்டார் அப்படின்னு முடிச்சு விட்டுருவாங்க. என்ன உயர கடிச்சு இறந்தாரா இல்ல எதை கடிச்சு இறந்தாருன்றத இனிமேதான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு டாக்டரை விட பெரிய ஆள் யாரோ இருக்காங்க சார். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் ஆக்டிவிஸ்ட் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நம்ம இந்தியாவே பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் கொல்கத்தா டாக்டர் கேஸ் தான். அந்த கேஸை வந்து எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த கொலையாளி வந்து நான் தான் கொலை பண்ணேன், என்னை தூக்கில் போடுங்கன்ற அளவுக்கு சொன்னார். இப்போ வந்து மாற்றி பேசுகிறாரு. இந்த உண்மையை கண்டறியும் பரிசோதனை பார்த்தீங்கன்னா அவருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. இந்த கேஸை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து நம்ம நிர்பயா கேஸ் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பயங்கரமா உழுக்குன ஒரு விஷயம். இதுல உண்மையிலேயே டாக்டர்ன்ற அந்த ஒரு விஷயம் வரல அப்படின்னா இது வெளியில தெரிஞ்சிருக்காது. அந்த டாக்டரோட கனெக்டிவிட்டிஸ் மூலியமா அவங்க ஸ்ட்ரைக் பண்ணது மூலியமா தான் எனக்கு தெரிஞ்சு 8ஆம் தேதி நடந்த சம்பவம் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே நடக்கிற அன்னைக்கு 15ஆம் தேதி தான் இந்த வெளி உலகத்துக்கே தெரியுது அப்படின்னா டாக்டர்ஸ் ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்றாங்க. ஃபுல் இந்தியா ஃபுல்லா நாங்க வந்து அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தேட போய் தான் இந்த பொண்ணோட சம்பவமே நம்ம எல்லாருக்கும் தெரியவே வருது. அந்த நிலைமையில தான் இந்த உலகத்துல நாம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்கேயோ வந்து இதுவாகிட்டு தான் இருக்கு. அந்த சஞ்சய் ராய் அப்படின்றவன முதல் நாளே இது பண்ணிட்டதா இன்ஃபர்மேஷனோட கொடுக்குறாங்க. ஆனா அவன் அன்னைக்கு சொல்லும் போது வந்து என்னை என்ன வேணா பண்ணிக்கோங்க, தூக்குல கூட போட்டுக்கோங்க, நான் தான் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்லி போறது. அது போக 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 விசாரணைகள் மாற அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அது போலீஸ் விசாரணை. அந்த கொல்கத்தா கவர்மெண்டோட போலீஸ் விசாரணையில இருக்கு. சிபிஐக்கு மாறின அடுத்த நொடியிலிருந்து ஒவ்வொரு விஷயங்களும் புதுசு புதுசான திருப்பங்கள் வந்துகிட்டே இருக்கு. புதுசான பேர்கள் வர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 14 பேரை வந்து உள்ளுக்குள்ள கிடுக்குப்பிடி விசாரணையில போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த உண்மை கண்டறியும் சோதனை பேசுற அந்த நேரத்துல அவன் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரே ஒரு விஷயத்த சிம்பிளா சொல்லிடுறான், நான் உள்ள வரப்போ பொண்ணு செத்து இருந்தது. அது அவருக்கு சாதகமா இருக்கு. அவர் வாண்டடா கேட்டு வாங்குறாரு. உண்மை கண்டறியே வந்து தெரியுது. அது இல்லாம அவன் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அவன் இன்னொன்னு ஆட் பண்றான். நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், நான் பாலியல் சீண்டல் பண்ணேன் தான், ஆனா அது இந்த பொண்ணுக்கு இல்ல, வெளியில ரோட்ல வந்திருந்த ஒரு பொண்ணுக்கு நாங்க பண்ணோம் அப்படின்னு அவன் சொல்லி இதுல கொண்டு வந்து நான் இங்க வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு இறந்திருந்தது அப்படின்னு அவன் முடிக்கிறான். அப்ப இதுல என்ன பண்றான், அவன் அந்த சொல்ற விஷயங்கள்ல உண்மை இருக்கு அப்படின்றதும் அதுல வந்து தெரிய வருது. ஆனா அங்க 2 கேள்விகளையும் கேட்கறாங்க. அதே சமயத்துல 2 கேள்விகளை வந்து விடுறாங்க. நீ ஏன் செமினார் ஹால் போனோம், என்ன நீட் இருக்குன்னு அப்படின்ற கேட்கிற கேள்விக்கு அவங்க கிட்ட இருந்து சரியான பதில் கிடையவே கிடையாது. சோ இந்த மாதிரியான கேள்விகளையும் அவன் மாற்றான். அதனால இதை முழுசா உண்மைன்னு நம்ம ஏத்துக்கவும் முடியாது. ஆனா யாரையோ மறைக்கிறாங்க, ஏதோ ஒரு பெரிய கும்பல் இருக்கு, அதை பெருசா மறைக்கிறாங்க அப்படின்றதுதான் தோணுது. இல்ல மெயினா பேசப்படுற விஷயம் அந்த பிரின்சிபல் எதையும் மறைக்கிறாரு. ஏன்னா இப்ப அவர் போலீஸ் கஸ்டடியில இருக்கிற வரைக்கும் கூட அவரு இதுக்கு முன்னாடி நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து 3 கொலை நடந்திருக்கு, இதை வெளியே சொல்லாம இருந்திருக்காருன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா சார்? இந்த கேஸை நம்ம வேற ஆங்கிள் பார்க்கணும். ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்றதை தாண்டி நம்ம சொசைட்டிக்கு ஒரு சேஃப்டியஸ்ட் ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்கணும்னா இதை நம்ம மொத்தமாவே தமிழ்நாட்டில் கூட நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு கம்பவுண்டர் உள்ள போகிறதுக்கு ஒருத்தன் 100 ரூபாய் லஞ்சம் வாங்குறான் அப்படின்னா அவன் அந்த 100 ரூபாய் அவன் மட்டும் எடுத்துக்கிறான்னு அர்த்தமா?
அவன் 100 ரூபாய் லஞ்சம் வாங்குறான்றது கண்டிப்பா அந்த அந்த லீடர்ஷிப்ல ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த டீமுக்கும் தெரியும். இவனை தப்புன்னு ஒருத்தன் சொல்லி கொடுத்திருந்தானா அவன் உடனே தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சானா அவனை வெளியில அமைச்சிருக்க முடியும். அவன் அங்கேயே கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர்ல இருக்கான். ஏன்னா இந்த சஞ்சய் ராய் அடிக்கடி இந்த விஷயத்த பண்ணக்கூடியவன். மருத்துவத்துக்குன்னு வரையா, உனக்கு சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுமா, நான் உன்னை கூட்டு போறேன், இதுக்கு இவ்வளவு அமௌண்ட் ஒரு ஏஜென்ட் மாதிரி தான் ஏஜென்ட் மாதிரியே தான் இருக்கான். அப்ப இந்த இடத்துல அவன் பயன்படுத்துற பேரை பாருங்க, வாலண்டியர். எவ்வளவு எவ்வளவு புனிதமான ஒரு பெயரை எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க பாருங்க. முதல்ல பணம் கொடுத்து செய்யக்கூடிய எந்த விஷயமே அது வாலண்டியரிங்ல வரவே கூடாது. முதல்ல அதுவே பெரிய தப்பு. இவங்க வாலண்டியரிங்ன்ற பெயரை பயன்படுத்தி நல்ல பெயர்களுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு களங்கம் சேர்க்கிற மாதிரி உள்ள வர்றதுனால சரியான மனிதர்கள் உள்ள வரும்போது அடையாளம் அவனுக்கு கிடைக்கிறது நின்றோம். அடுத்து இவன் என்ன பண்றான், இவன் பிரச்சனை பண்றான்னு தெரிஞ்சு ஒரு டீனோ ஒரு பிரின்சிபலோ அமைதியா இருக்கிறாங்க, அல்லது ஒரு சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் அமைதியா இருக்காங்கன்னா அப்ப அவர்களுக்கும் இதுக்கோ ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இவன் பண்ற தப்பை மறைக்கிறதுக்கு அவன் ஒரு தப்பு பண்ணுவான், அவன் பண்ற தப்பை மறைக்கிறதுக்கு அந்த பிரின்சிபல் பண்ணுவான். அந்த பிரின்சிபலுக்கும் மேல ஒரு பெரிய அதிகாரிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது அப்படியே கவர்மெண்ட் வரைக்கும் இழுத்துக்கிட்டே போகும். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஒண்ணு சஞ்சய் ராய்னு தெரிஞ்சிருச்சு, சஞ்சய் ராய் இதுல இவன் பேர் அடிபட்டுருச்சு, அப்ப சஞ்சய் ராயை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம்னா சஞ்சய் ராயோட இந்த கேஸ் போயிடும். ஆரம்பத்துல இருந்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி சஞ்சய் ராயை மட்டும் தான் ப்ரொஜெக்ட் அதை தாண்டி மேல வந்துருவே கூடாது அப்படின்றத தெளிவு. நீங்க பாருங்க, அந்த டாக்டர் பிரின்சிபல் இருக்காப்லயே கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 வாட்டிக்கு மேல டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் இருந்த ஹிஸ்டரியில 3-4 வாட்டி டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க. போட்டிருக்க ஒரு டிரான்ஸ்ஃபர் கூட அந்த டிரான்ஸ்ஃபர் ஆனதே இல்லை. அந்த டிரான்ஸ்ஃபர் கேன்சல் ஆயிடும். இதுல ஒரு டிரான்ஸ்ஃபர் மட்டும் 3 மணி நேரத்துல கேன்சல் ஆயிருக்கு. ஒரு பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்ட 3 மணி நேரத்துல, கவர்மெண்ட் ஆர்டர்ல டிரான்ஸ்ஃபர்லாம் அவ்வளவு சாதாரணமாலாம் கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஃபர் போடணும்னா செக்ரட்டரியேட்ல இருந்து சைன் பண்ணி ஆர்டர் பாஸ் ஆகி ப்ரொசீஜர்ஸ் ஆகி உள்ள வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் லெட்டர் அவன் போய் சேரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அந்த டிரான்ஸ்ஃபர்ல திருப்பி ரீசேஞ்ச் பண்ணனா குறைஞ்சது 4-5 நாள் ஆகும். ஆனா 3 மணி நேரத்துல ஒரு டிரான்ஸ்ஃபரே கேன்சல் ஆகிற அளவுக்கு அந்த பர்சனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளவு ஒரு பிரின்சிபலுக்கு இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு பெரிய கூட்டம், சதி கொண்ட ஒரு கூட்டம் உள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஒண்ணு இல்லைங்க, இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், ஒரு வேலை பண்ணணும், ஒரு ப்ரொசீஜர்ஸ் பண்ணா there are so many formalities should be followed. அந்த பொண்ணு இறந்து போச்சுன்னு தெரிஞ்ச அடுத்த 6 மணி நேரத்துல அந்த இடத்தையே இடிச்சு தடையை தாளிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்ப இவங்களுக்கு எப்படி சார் அந்த உடனே அதை ரினோவேட் பண்றதுன்றது எப்படி அவங்க பண்ண முடியும்? அவசியமே இல்ல, அதை அழிக்கணும்ன்றதான் கதையே. ஒரே ஒரு விஷயம் தான், சிபிஐ உள்ள வருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சிபிஐ உள்ள வந்தா என்ன பண்ணுவாங்க, மொத்த இடத்தையும் ஜல்லிட மாதிரி சலிச்சு மொத்தமா எடுப்பாங்க. சஞ்சய் ராய்க்கு மட்டும் தான் எவிடன்ஸ்ல நீ ப்ளூடூத்தை எடுத்துட்ட அது எடுத்துட்டேன்னு மொத்தம் 55 எவிடன்ஸ் சஞ்சய் ராயோட மேட்ச் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்ப சஞ்சய் ராயை தவிர்த்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடியவனே நீ பாக்கணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தடயங்கள் மட்டும் தான் இருக்க முடியும். ஹெட்செட் எல்லாம் சும்மா சார், அது போனா பாக்குறது, யார் வேணா கண்ணுல பாக்குறது. தடயங்கள் தேடுறதுன்றது, இந்த செவர் இருக்குன்னா இந்த செவர்ல எந்த தடையுமே தெரியாது, ஆனா அதை பார்க்கக்கூடிய நிபுணர்களால கண்டுபிடிக்க முடியும். அப்ப அதை அழிக்கிறதுக்கு தான் இதை உடைக்கிறது. அப்ப என்ன பண்ண, வேலை பார்க்க வந்தான், இவன் அடிச்சான் உடைச்சான்னு கிட்டத்தட்ட நீ ஒரு 1000 பேரை இன்வால்வ் பண்ணா 1000 பேரை விசாரிக்க முடியுமா? சோ அப்ப இவங்க சரியான பிளான், பக்கா பிளான்ல இது எதையோ மறைக்கணும். இந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க, பெருசா பண்ணிட்டாங்க. நீங்க வந்து இது வந்து சாதாரணமா ஏதோ ஒரு ரேப்ல நடந்து இந்த பொண்ணு இறந்த மாதிரியா இருக்கு. அப்படியேதான் இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆனா ரேப் பண்ணி பண்ண மாதிரி கிடையவே கிடையாது. பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. மொத்தமா சதைச்சிருக்காங்க சார். தலைமுடியில ஆரம்பிச்சு கால் பாதம் முடியிற இடம் வரைக்கும் மொத்தமா சதைச்சிருக்காங்க. ஒரு பொண்ணை என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நடந்திருக்கு. ஒரு மனுஷனால பண்ண முடியுமா? அவன் அப்படி பண்றானா இந்த பொண்ணுக்கு தப்பிக்க தெரியாதா? இந்த பொண்ணுக்கு ஓட தெரியாதா? இந்த பொண்ணால எதுவுமே, எவ்வளவுதான் ஒருத்தவங்க உடல் பலவீனமாக இருந்து ஒரு ஓரமா இருந்தா கூட அவங்களால தனியா ப்ரொடெக்ட் பண்ணிக்க தெரியும். ஆனா அது மேற்பட்ட நபர்கள், 4 பேருக்கு மேற்பட்ட நபர்கள் குறைஞ்சது இருக்கும் போது அவங்களால முடியாது. அப்ப இந்த இடத்துல இவன் ஒருத்தவன் தான் கையை உடைச்சிருப்பான், காலை உடைச்சிருப்பான், சோல்டரை உடைச்சிருப்பான், வாயை உடைச்சிருப்பான், மூஞ்ச உடைச்சிருப்பான், அவனோட பெண்ணுறுப்பு மொத்தம் சிதைச்சிருப்பான்றதெல்லாம் நம்புற கதையாவே கிடையாது. அது ஸ்பெரம் மேட்டர் கூட பாருங்க, 150 ml அது வந்து சொல்றாங்க, பரபரப்பா பேசுறாங்க சார். அந்த ஒரு விஷயம் இது ஒண்ணு வச்சே பேசுறாங்க இல்லையா? இது வந்து ஒரு பர்சனா பண்ணிருக்க முடியாது, இது கூட்டு பாலியல் பண்ண. முதல்லயே அதை வந்து பெருசா அதுல 2 விஷயம் இருக்கு பிரதர். எப்படின்னா 150 ml ஒரு உடம்புக்குள்ள இருக்கிற அளவுக்குன்னா அது ஒரு பெரிய ஒரு மாஸ் பெரிய டீம் மாதிரி. அது வந்து நம்ம வந்து அதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அந்த அளவுக்கு இருக்குமான்றதும் நமக்கு தெரியாது. ஆனா அதனாலதான் இவங்களோட அந்த கடைசி வந்த ரிப்போர்ட்ல சொல்லும்போது அதுல 150 ml இருக்கு, ஆனா அது இதுதான் அப்படின்றத வந்து அவங்க சொல்லல. உடல்ல இருக்கக்கூடிய மத்த எல்லா திரவங்களும் சேர்த்துன்ற ஒரு கன்சிடர்ல சொல்லி முடிச்சிட்டாங்க. அதனால நாம அதை சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா அது ஒரு மனிதரோட விஷயங்கள் மட்டும் கிடையாதுன்றதான் நாம அடிச்சு பேச வேண்டியது. நீங்க யோசிச்சு பாருங்க சார், ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தா அவங்க உயிர் இல்ல, சிம்பிளா ஒருத்தவங்க உயிர் இல்லைன்னா உயிர் இல்லாதவங்க எப்படி உயிர் இல்லாம போச்சுன்றத கண்டுபிடிக்கக்கூடிய இடம் மருத்துவமனை. அந்த மருத்துவமனையிலே ஒருத்தவங்களுக்கு உயிர் இல்லாம போச்சுன்னா இதுக்கு மேல எங்க நீங்க என்னத்தை கண்டுபிடிப்பீங்க?
அப்படிதான் மொத்தமா லாக் பண்ணி அதுவும் வச்சிருக்காங்க. இந்த கேஸை இவ்வளவு நாள் கொண்டு போறாங்களா சார்? ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக தான் இவங்க சஞ்சய் ராயை மட்டும் ப்ளேம் பண்றாங்க. இவர் மட்டும் தான் இது வரைக்குமே குற்றவாளின்னா சஞ்சய் ராய் மட்டும் தான் சொல்றாங்க. சொல்றாங்க. நான் என்னைய பொறுத்தவரைக்கும் குற்றவாளினா இந்த வெறும் இந்த பொண்ண வந்து சிதைச்சவங்க மட்டும் இல்ல சார். இதுக்கு பின்னாடி பின்புலமாக இருக்கக்கூடியவங்க, இவங்கள தப்பிக்க வைக்கணும்னு நெனைக்கிறவங்க, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க மாட்டிடக்கூடாது அப்படின்னு நெனைக்கக்கூடியவங்கன்னு ஒரு எந்த டீம் இருந்தாலும், அந்த ஒவ்வொருத்தருமே இதில் வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். நம்ம உலகத்துல இருக்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா சார்? எல்லாத்தையும் மறந்துரும். என்ன நடக்குதோ இன்னைக்கு நினைச்சிட்டு அன்னைக்கு மறந்துருவோம். இந்த கேஸ் மட்டும் தான் இப்போ ஒரு 10, 15 நாளா அப்படியே போய் 8ஆம் தேதியில ஆரம்பிச்சு இன்னைக்கு 27ஆம் தேதியில வரைக்கும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 20 நாள தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, அதற்கு மாணவர்களும் மத்த பொதுமக்களும் தொடர்ந்து கொந்தளிச்சுட்டே இருக்கக்கூடியதுனால நடக்குது. இது எத்தனை குடும்பங்களுக்கு நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அங்க வந்து நிக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஸ்ட்ரைக்ல நிக்கிறவங்க நீங்க என்னவா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர்களும் குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அனுபவிச்சவங்க தான் இருப்பாங்க. இதே மாதிரி மறைக்கப்பட்ட சம்பவங்களும் பல விஷயங்கள் இருக்கு. பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருத்தரும் நிக்கிறாங்கன்னா அவங்க குடும்பத்தை ஏதோ ஒரு பிரச்சனை அனுபவிச்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஒரு வலியை அனுபவிச்ச ஒரு குடும்பத்தை வேணா பேசலாம். நீங்க சேலம்ல 2018ஆம் ஆண்டுல ஒரு பொண்ணு 13 வயசு பொண்ணு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவன் அந்த பொண்ணை வந்து பாலியல் சீண்டல் பண்றான். அந்த பாலியல் சீண்டல் பண்ண அந்த சேலம்ல இருக்கக்கூடிய அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லுது, அம்மா இந்த மாதிரி அந்த அண்ணன் இப்படிலாம் செய்யறாருமா அப்படின்னு. அந்த பொண்ணு வந்து நடுக்கத்தோட சொல்லுது. அந்த அம்மா வந்து தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரொம்ப லோ கேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நார்மலான பர்சனா, அந்த பக்கத்துல இருக்கக்கூடியவன் கொஞ்சம் இவங்களை விட பெரிய ஆளா. இவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. யாரு? அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அவன் என்ன தெரியுமா பண்றான், கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போய், நான் இந்த மாதிரி பண்ணதுல எனக்கு அசிங்கம் கிடையாது, ஆனா உன்னை தொட்டன்றது வெளியில தெரிஞ்சா என் ஜாதிக்கு அசிங்கம்னு சொல்லி அந்த அம்மாவோட கண்ணு முன்னாடி அந்த பொண்ணோட தலையை 2 துண்டா எடுக்கிறான். 2 துண்டா எடுத்துட்டு வந்து ரோட்ல வைக்கிறான். ரோட்ல வச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டான். கேட்க ஆள் கிடையாது. இந்த மாதிரி ஆட்களுக்கு எப்படி இந்த தைரியம் வருது? என்னை சுத்தி 4 பேர் இருக்கான். அதாவது அதான் சொல்றோம் இல்லையா, தவறு பண்ணக்கூடியவர்களுக்கு சுத்தி ஒரு உலகமே பின்னாடி நிக்குது சார். சரியா நிக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்தை மதிக்கிறதுக்கு கூட, அவங்கள மதிச்சு பார்க்க கூட ஆளே கிடையாது. இதுதான் மிகப்பெரிய கேவலமான நிலைமை. சிகரெட்டை ஒரு காலத்துல மறைச்சிட்டு பிடிச்சிட்டு இருந்தவன் இன்னைக்கு எவனா வருவானா சிகரெட்டை மூஞ்சில விடணும்னு சொல்றது அவன் ஒரு கெத்தாய் போச்சு. இன்னைக்கு வந்து ட்ரெயின்லயும் பஸ்லயும் போகும்போது நான் ஒரு விஷயத்தை சேட்டை பண்ணணும், நான் ஃபுட்போர்ட்ல அடிக்கணும்ன்றது ஒரு சின்ன குழந்தைகள் ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரியவங்க வரைக்கும் தவறுகள் பண்றதை இந்த உலகம் ஹீரோயிசம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. அவன் அந்த மாதிரி வெட்டினவன் போலீஸ்ல போய் சொல்லியிருக்கான், எனக்கு சாமி வந்து வெட்டிட்டேன்னு சொல்லிட்டு தைரியமா உட்கார்றான். அவனுக்கு வந்து பெருசா கேஸ் ஃபைல் ஆகல. வெறும் லோக்கல் மீடியால மட்டும் தான் ப்ரொஜெக்ட் ஆகுது. இங்க இருந்து கிளம்புறோம் 2018 நேரடியா நாங்க கிளம்புறோம். அந்த அம்மா வந்து அந்த ரத்தத்தோட காட்டுறாங்க. அந்த வீட்டு அந்த இடத்த எல்லாத்தையும் காட்டி எங்க கூட பேசும்போது அந்த வலி இருக்குல்ல, அது கொஞ்சம் கூட மாறவே மாறாது. அங்க இருந்து வெளியில வர அடுத்த செகண்ட்ல ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கோம். ஃபிளாஷ் நியூஸ்ல போது தர்மபுரியில இன்னொரு பொண்ணு வந்து கழிப்பிடம் பயன்படுத்துறதுக்காக, கழிப்பிட வசதி இல்லாததுனால ஒரு மலையோர இடத்துல போயிட்டு கழிப்பிடம் பயன்படுத்த போது அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ், அந்த இதை போய் யூஸ் பண்ணிட்டு போற நேரத்துல 2 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி சாவடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரே நாள்ல நடந்த 2 இன்சிடென்ட். இந்த மாசத்துலயே பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில என்சிசி கேம்ப்ல இருக்கக்கூடியவங்களை வர வச்சு கேம்ப்ல பண்ணி ஒரு இதுவை சொல்லி அழகா அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரி இது பண்ணி அந்த பொண்ணு வந்து வெளியில சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் மறைக்குது. இங்கதான் நீங்க யோசிக்கணும். அதாவது இங்க பாருங்க, இந்த கொல்கத்தா கேஸும் இதுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். என்ன தெரியுமா, இது வெளியில தெரிஞ்சா ஒருத்தவங்களுக்கு தப்புன்னு ஒண்ணு தெரிஞ்சிருச்சுன்னா, ஐயோ இந்த தப்பு பண்ணவன் மேல அவனோட கோபம் போறதை விட இந்த தப்பு வெளில தெரிஞ்சா எனக்கு என்ன அவமானம் வரும், என்னை சுத்தி இருக்கக்கூடிய என்னோட ஆர்கனைசேஷனுக்கு என்ன அவமானம் வரும்னு எந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சானோ அன்னைக்கே மனிதன் தோத்து போச்சு. அந்த தோத்து போய் அவன் அடிச்சவன் தான் இன்னைக்கு பாருங்க அதை மறைக்க முயற்சி பண்றான். அந்த பொண்ணு ஒரு நாளுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர்ஸ்லாம் அந்த டீச்சர்ஸே பார்த்துட்டு அந்த பொண்ணு போய் அங்க போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்க வீட்டுல இருந்து அந்த ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா இந்த விஷயம் வெளில வந்திருக்காரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கெட்ட பேருன்ற விஷயத்த அதை மறைக்க பாக்குறாங்க. இங்க இந்த ஸ்கூலுக்கு கெட்ட பேருன்னு இதை மறைக்க பாக்குறாங்க. இந்த மாதிரி எவ்வளவு இடத்துல மறைஞ்சிருக்கும். இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சது சார். வெளியில தெரிஞ்சிட்டோம். எவ்வளவு விஷயம் தெரியாம இருக்கு தெரியுமா? இன்னைக்கு பெண் பிள்ளையாக பிறந்த ஒவ்வொருவரும் சின்ன வயசுல இருந்து மிகப்பெரிய பிரச்சனையை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சரி யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு நினைக்குதான் மனசுல, அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்களாம், இந்த மாதிரி நீ சாப்பிட்டியாமான்னு கேட்டா, நான் சாப்பிட்டேமா. அந்த பொண்ணு சாப்பிடல, ஆனா சாப்பிட்டேன்னு அந்த அம்மாவை சொல்லி அவங்க அம்மாவை சந்தோஷப்படுத்திட்டு 11 மணிக்கு அந்த அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கு. அப்புறம் ஏமா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னா, அந்த பொண்ணு வந்து கோல்டு மெடல் அடிக்கணும்னு சொல்லி ஒரு எய்மா இருக்குதுலே ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நல்ல டேலண்டடான ஒரு ஸ்டூடெண்ட், நான் பெரிய ஆளாகி இந்த உலகத்துக்கு பெரிய சர்வீஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு நினைக்கிறது என்னன்னா, ஒரே ஒரு பாயிண்ட் தான் நினைச்சிருக்கு, நானு இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல நிறைய பேர் வாழ்றாங்க. அதுல 35% தன்னுடைய வாழ்க்கையை இழந்து வறுமையின் பிடியில வாழக்கூடியவர்கள் அதிகம். அவங்களோட ஒரு நாள் வருமானத்தோட சம்பளம் 300 ரூபாய் இருக்கும்.
அந்த 300 ரூபாய் சம்பளத்துல இன்னைக்கு நான் 2 மணி நேரம் மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த சம்பளம் போயிடும். அந்த சம்பளம் போச்சுன்னா இன்னைக்கு எனக்கான சோறு வடிக்கிறதுக்கு கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னைக்கு ஜுரம்னா 10 நாள் கழிச்சு ரொம்ப சீரியஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போறவங்க தான் உண்மையான கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்கவங்க. அப்பேற்பட்டவங்க வரக்கூடிய இடம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கிடையாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சர்வீஸ் பண்ணக்கூடிய உண்மையான டாக்டர்னா அது இந்த பொண்ணா தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட வாழ்க்கையை முடிச்சுட்டு அப்ப எப்படி எந்த பொண்ணு தான் சார் இருக்கும்? யார் தான் இருப்பா? எந்த மருத்துவர்கள் தான் இருக்க முடியும்? உண்மையான மருத்துவர்களுக்கு உண்மையான இந்த ஒரு நம்ம சொல்யூஷனால நம்மளால கொடுக்க முடியலன்னா நமக்காக இந்த மாதிரி கண்ணுக்கே தெரியாம உழைச்சிட்டு இருக்கக்கூடிய எந்த டாக்டர்ஸ்க்குமே அந்த நீதி கிடைக்காம போயிடும். இந்த பொண்ணோட கேஸ்ல பாத்தீங்கன்னா காலையில கொலை நடக்குது. இவங்க அப்பயும் எஃப்ஐஆர் போடல. மதியானம் வந்து போஸ்ட்மார்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்டம் பண்ணி அந்த பாடியை அஜெண்டா எரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வெளியாகுது. ஆனா அன்னைக்கு நைட்டு தான் இவங்க எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் சுத்தமா தோத்து போச்சு. இன்னைக்கு நீங்க வந்து இதே மேற்கு வங்காளத்துல நம்மளோட தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் நம்ம ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஈக்குவலான பேரை வாங்கினவங்க அவங்க மம்தா பானர்ஜி. ஏன்னா பெண்ணா இருந்து இவ்வளவு விஷயங்களை பண்றாங்க அப்படின்றது அந்த விஷயம் ஃபுல்லா இங்க உடஞ்சு போச்சு. முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் கிட்ட எல்லா அதிகாரங்களும் இருக்கு. நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அடுத்த செகண்ட் இதுல பண்ண எல்லாரையும் தூக்குங்க, மொத்தரையுமே சஸ்பெண்ட் பண்ணுங்க, டோட்டலா உட்கார வைங்க, எல்லாரையும் என்கொயரி கமிஷன்ல ஆர்டர் பண்ணுங்க. நீங்க நினைச்சா பண்ணிருக்கலாம். ஆனா தன்னோட கவர்மெண்ட்ல ஒரு களங்கம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நீங்க செய்யக்கூடிய தப்பா அப்ப இதில் நீங்களும் உடனே நடத்தும். நீங்களும் அக்யூஸ்டுக்குள்ள வரீங்கன்னு இங்க ஒவ்வொரு நியதியை மறைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அதுக்குள்ள வராங்கன்னு தான் அர்த்தம். தெரிஞ்ச பண்ணாலும் சரி, தெரியாம பண்ணாலும் சரி. என்னைக்கு இது நடக்குதோ எடுத்து போய் ஸ்பாட்ல இறங்கிட்டு அந்த நிமிஷத்துல எல்லாரையும் மாதிரி அந்த பிரின்சிபலுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து வேற ஒரு பெரிய டாக்டர்ல உட்கார வச்சிருக்காங்க சார். இதை விட பெரிய வேற என்ன அநீதி வேணும் சார்? ஒரு பிரின்சிபலுக்கு எப்படி இவங்க இவ்வளவு இது பண்றாங்கன்னு ஆளுங்க இருக்காங்கன்னு தானே அர்த்தம். நமக்கே புரியுது, தெளிவா புரியுது. விசாரணை முடிகிற வரைக்கும் குற்றவாளி யாருன்னு தெரிய போறது இல்லை. அப்ப பார்க்கக்கூடிய எல்லாருமே குற்றவாளி கண்ணோட்டத்தில் தான் பார்க்க போறோம். அப்ப நீ குற்றவாளி கண்ணோட்டத்தில் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி ஆர்ஜிக்கரை விட மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கலான ஸ்ட்ராங்கான ஒரு ஹாஸ்பிட்டலை நீ வந்து பிரின்சிபல் டீனா மாத்த முடியும்? இந்த சஞ்சய் ராய் பாத்தீங்கன்னா அவர் வச்சிருக்க பைக்கோட அந்த பைக் பாத்தீங்கன்னா போலீஸோட போலீஸ் கமிஷனர் பேர்ல இருக்கு அவரோட பைக். ஒவ்வொருத்தருக்கும் அது ஏஜென்ட் மாதிரி வேலை. அதாவது அங்கீகரிக்கக்கூடிய நல்ல மனிதர்களை தூக்கி ஓரமா போட்டுட்டு கீழ்த்தரமா சொல்றான் சார். அவன் என்ன சொல்றான், 11 மணிக்கு அவன் ஃப்ரெண்டை பார்க்க வந்தானா, வந்த உடனே ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில போயிட்டானா, சரின்னு 2 இடத்துல போய் சரக்கு அடிக்க போனாங்களா. 11 மணிக்கு மேல நல்லா யோசிக்கும், 11 மணிக்கு மேல சரக்கு கிடைச்சிருக்கு. அங்கேயே வந்து கவர்மெண்டோட ஒரு ஃபெயிலியர் நிக்குதுன்னு அர்த்தம். ரெண்டாவது அவன் சரக்கு அடிச்சிடறான். சரக்கு அடிச்சுட்டு அவன் எங்க போறானா, தவறான இடத்துல போய் இது பண்ணக்கூடிய ரெட் லைட் ஏரியாவுக்கு போறானா. அங்க அவனுக்கு வேண்டியது கிடைக்கலையா, கிடைக்கலன்னு அடுத்து இன்னொரு இடத்துக்கு போறாப்ல. அந்த போற இடத்துலயும் அவனுக்கு தேவையானது வந்து கிடைக்கிறதுக்குள்ள நடுவில் ஒரு பொண்ணை பாக்குறானா. பார்த்த உடனே அந்த பொண்ணை வந்து நல்ல பாலியல் சீண்டல்கள் எல்லாத்துலயும் ஈடுபட்டதுக்கு அப்புறமாவும் வெறி தாங்கல, குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையிறவனே நீ எப்படி உள்ள விட்ட? ஒரு வாலண்டியருக்கு நைட்டு 3 மணிக்கு என்ன வேலை? அது விடுங்க சார். குடிச்சிருக்கவன் நீங்க வாலண்டியரை தாண்டி ரெண்டாவது விஷயம், சாதா பப்ளிக்கா இருந்தாலும் யாரா இருந்தாலும் குடிச்சிருக்கவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே விட மாட்டாங்க. நீ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாலே குடிச்சிருந்தா எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நீ எப்படி குடிச்சிருக்க கூடியவனை உள்ள விடுற? அப்ப குடிச்சிருக்கவனை உள்ள விடுற செக்யூரிட்டியில ஆரம்பிச்சு அவனை பார்த்து கண்டுக்காம போன மனிதர்கள் ஆரம்பிச்சு எல்லாமே இருக்கு. ஹாஸ்பிட்டல்னாலே பேஷண்ட் எப்ப எந்த டைம்ல என்ன கேட்பாங்கன்னு தெரியாது. அப்ப அலர்ட்டா இருக்கக்கூடியது அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடியவர்களோட டியூட்டி சார் அது. அப்ப உள்ள பேஷண்ட் வந்து கத்தக்கூட முடியாது. பேஷண்ட்லாம் இப்படி சொல்லுவாங்க. அதுலயே நீ வந்து ட்ரை பண்ணா அப்ப இந்த பொண்ணுக்கு இப்படி ஒண்ணு நடக்கும்போது ஒரு சவுண்ட் கேட்காதா, இடிச்சிருக்க சவுண்ட் கேட்காதா, உடைச்ச சவுண்ட் கேட்காதா, கத்துன சவுண்ட் கேட்காதா? கூட இந்த ஒரு டியூட்டி டாக்டர் கூட பார்க்க மாட்டாங்களா? அப்ப இதுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நீ போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இறந்துருந்தது அப்படின்னா அப்ப அந்த பொண்ணு நீ போறதுக்கு முன்னாடி யார் பண்ணாங்கன்ற விஷயம் உனக்கு தெரியாம இருந்திருக்க. அப்புறம் எப்படி நீ வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துருந்திருப்ப? அப்ப உனக்கு விஷயம் தெரியும், நீ மறைக்கிற. தூக்கி நிக்க வச்சு கழுத்தை வெட்டணும் சார். நம்ம அரேபிய நாட்டுல கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாதான் சார். இங்க வந்து தண்டனைகள் கடுமையாக கிடையாது. நான் என்ன தப்பு பண்ணாலும் அதிகபட்சம் ஃபைனு, இல்லைன்னா 5 வருஷம் ஜெயிலு, 10 வருஷம் ஜெயிலு, இல்லைன்னா இப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அப்ப இந்த இடத்துல யாரோட ஃபெயிலியர் சொல்ல முடியும்? முதல்ல சொல்ல போன போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா, அடுத்து அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டா, அல்லது அந்த பொண்ணோட வீட்டுல சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்ற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க சார். காலையில ஃபர்ஸ்ட் சூசைட்னு சொல்லியிருக்காரு, அப்புறம் அவங்களே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அப்புறம் தான் கொலைன்னே சொல்லியிருக்காங்க. அந்த கொலைன்றத இவங்க கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் மூலியமா வெளில வருது. வேற வேற விஷயங்கள் இது பெருசா போகாதுன்றப்ப வெளில வருது. அப்ப நீ எங்கேயும் மூடி மறைக்க முடிவு பண்ணிட்டேன்னு அர்த்தம் இல்ல.
நீ என்ன பண்ணிடணும்? என்ன ஒரு விஷயத்த மறைக்க பாக்குறாங்க சார் இவங்க? இந்த பிரின்சிபல் வந்து நிறைய மாஃபியா வேலைகள்லாம் இந்த ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாருன்ற மாதிரி சொல்றாங்க. அதை ஏதாச்சும் இவங்க பார்த்துட்டு அதை மறைக்க பாக்குறாங்களா? கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் 15 புல்லட் பாயிண்ட்ஸ் குடுத்த ஒரு அறிக்கைய அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸ், அதாவது பிரின்சிபல விட கீழ இருக்கக்கூடிய ஒரு அஃபிஷியல்ஸ் அந்த பிரின்சிபல் மேல குடுத்திருக்காரு. இவ்வளவு இவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு 15 புல்லட் பாயிண்ட்ஸோட சேர்ந்து இந்த 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 ஆள் வந்து இதெல்லாம் இந்த விஷயங்கள்ல வந்து பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடி இத்தனை பேரை விட்டுருக்கான். இத்தனை பணங்கள் வந்து இங்க இருந்து இறந்து போனவங்களோட பிணங்களை யாருக்கும் தெரியாம வித்திருக்காங்க. அப்ப இது வந்து பெரிய வந்து எப்படி பாருங்க, ஒரு ஒரு பிணங்களை அடக்கம் பண்ணணும் அப்படின்னா there are so many formalities as a social organization. இங்க நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒரு 30 நாளைக்கு மேல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க அடையாளம் கண்டுபிடிக்கப்படலைன்னா நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அபிஷியல் மெமோ வாங்கி இவருக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி இவருக்கு பிகாஃப் ஆஃப் நாங்க பண்றோம் எந்த ஆர்கனைசேஷன் பண்ணிச்சுன்ற வரைக்கும் எங்க அடக்கம் பண்ற வரைக்கும் நாங்க அப்படிதான் ப்ரொசீஜர்ஸ். அந்த ப்ரொசீஜர்ஸ்ல நீ பிணங்களை இன்னொருத்தவங்களுக்கு கடத்துறனா அதுக்குள்ள என்ன நடந்திருக்கு? அப்ப இதெல்லாம் அவர் வந்து அறிக்கையில அந்த 15 பாயிண்ட்ஸ் அவர் சொன்னவரை அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. சொன்னவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ அவர் மேல எந்த ஒரு விசாரணை கமிஷன் கூட ஆரம்பிக்கல. அப்ப இப்படிதானே போயிருக்கு. அப்ப இந்த மாதிரி இந்த பெண்ணுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பொண்ணுக்கும் பல விஷயங்களை நோட்டீஸ் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 36 மணி நேரம் உள்ள இருக்கும்போது எந்தெந்த பேஷண்ட் என்ன அனுபவிச்சிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க, யாருக்கு சார் தெரியும்? படத்துல பாக்குற மாதிரி வந்து இறந்து போன பிணங்கள் ஏதாவது தவறுகள் அந்த பிணங்கள்கிட்டயே பண்றாங்களோ என்னவோ கூட நமக்கு தெரியவே தெரியாது. எத்தனை ஆர்கன்ஸை வித்தாங்களோ நமக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு பல பேர் இதை வந்து ஒரு சின்ன விஷயத்துல கிள்ளி எரியாது பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்துது. நம்ம தமிழ்நாட்டுல நடந்தது சார் ஒரு விஷயம். எப்படி இருக்கும்னு பாருங்க. இந்த இறந்து போனவங்களை பண்ற விஷயங்கள் இங்க நான் ரிலேட் பண்ணி காட்டுறேன். இங்க நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, மதுரையில இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. பல விருதுகளை குவிச்சு வச்சிருக்கு, பல இடத்துல இன்டர்வியூ கொடுத்து வச்சிருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு லைசன்ஸ் வாங்குறாங்க. எப்படி ஹோம்லெஸ்க்கான ஒரு லைசன்ஸ் வாங்குறாங்க. அதுல மென்டலி பாதிக்கப்பட்டவர்களுக்காக லைசன்ஸ் வாங்குறாங்க. அந்த மென்டலி பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கு. அந்த பொண்ணுக்கு டெலிவரி ஆகுது. டெலிவரி ஆன குழந்தை இறந்துருச்சு, அடக்கம் பண்றாங்க. ஒரு 15 நாள் கழிச்சு அந்த பொண்ணு தெளிவாகுது. தெளிவாகிற பொண்ணு என்ன சொல்லுது, என் குழந்தை இறந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுது. அப்படி வாய்ப்பே கிடையாதுன்னு அந்த பொண்ணு சொன்னதை இவங்க யாருமே கேட்கல, யாருமே கண்டுக்கல. லோக்கல் போலீஸ்ல போறாங்க, யாருமே கண்டுக்கல. பெருசா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ணி ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அப்புறம் போலீஸ் சொல்லும் போது சரி வந்து செக் பண்றோம்னு சொல்லி ஒரு கோர்ட்ல ஒரு சம்மன் போட்டு அந்த இறந்து போன குழந்தையை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்றாங்க. இது இந்த பெண்ணோட குழந்தை. என்ன பண்ணிருக்காங்க, இந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தைய இன்னொருத்தவங்களுக்கு வித்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இறந்த ஒரு குழந்தைய கடத்தல் பண்ணிருக்காங்க. சைல்ட் டிராபிகிங் பண்ணிருக்காங்க இல்லீகலா. அப்ப இந்த பண்ண ஒரு விஷயத்துக்கு தமிழ்நாட்டின் சிறந்த இளைஞர் விருதுன்னு சொல்லி 5 விருது வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டோட எப்படி நமக்கு பத்மஸ்ரீ வாங்குமோ அந்த மாதிரி தமிழ்நாட்டோட சிறந்த இளைஞர் விருது அப்படின்னு முதலமைச்சர் சிறந்த இளைஞர் விருதுன்னு சொல்லி அப்ப இருக்கிறது வந்து வாங்கியிருக்காங்க. இன்னமும் அந்த மாதிரி ஒரு ஏஜென்சியே இருக்கான். தப்பு பண்றவனுக்கு ஃபுல் அபிஷியல்ஸ்குள்ள ஒரு ஏஜென்சி. நீ வாங்குற அவார்ட்ல அவார்டை நீ வச்சுக்கோ, பணத்தை எங்கிட்ட கூட நாங்களா கரெக்ட் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் வாங்கினவங்களை கூட ஃபோர்ஜரி நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இது எங்க ரிலேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்களோட இன்ஃபுளுன்சிங், இந்த பணத்திற்கான இன்ஃபுளுன்சிங் நடக்க அவன் பெரிய தப்புகளை உள்ள கொண்டு வந்து செய்யறான். அந்த பெரிய தப்புகள் தான் அன்னைக்கு நான் சொன்ன சேலம் கேஸா இருக்கட்டும், தர்மபுரி கேஸா இருக்கட்டும், விழுப்புரத்துல ஒரு பொண்ணு அப்படியே உயிரோட எரிச்சாங்க விழுப்புரத்துல. இது 2021ஆம் ஆண்டு நடந்துச்சு. அப்படியே அந்த பொண்ணு உயிர் போறதுக்கு முன்னாடி வாக்குமூலம் கொடுக்குது, என்னை அப்படியே எரிச்சாங்க. ஏன்னா எங்க அப்பா வந்து ஏதோ சண்டைன்றதுக்காக அவங்க வந்து என்னைய வர சொல்லி நீ செத்து போனா உங்க அப்பா இனிமே பேசுறானா பாப்போன்னு சொல்லி எரிச்சாங்க. எந்த அளவுக்கு கொடூர புத்தி இருக்கு. இது காரணம் என்ன தெரியுமா? நாளா செத்து போனா என்னை கேட்க எவனும் வரமாட்டான்ற நம்பிக்கையை விதைக்கிறது. இன்னைக்கு அந்த டாக்டருக்கு நியாயம் வாங்காம எல்லாரும் அப்படியே அமைதியா இருந்துட்டாங்கன்னா நாளைக்கு இதே மாதிரி 1000 டாக்டருக்கும் நடக்கும். ஏன்னா இது ஒரு எக்ஸாம்பிள். அப்படிதான் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பல்வேறு பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு அவன் மனசுல ஒண்ணத்தை விதைக்கிறாங்க. என்ன தெரியுமா? இந்த மாதிரி உனக்கு ஆச்சுனாலும் கேள்வி கேட்க 4 பேர் வரமாட்டான், யாரும் கண்டுக்க மாட்டான், எந்த பெரிய ஆளுனாலும் உனக்கும் பிரச்சனை இப்படின்னு எல்லாத்தையும் அவன் மனசுக்குள்ள புதைச்சு அவனை வெளியிலேயே பேச விடாத அளவுக்கு அவனை லாக் பண்றாங்க. இது இப்படியே போய் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஆரம்பிச்சு அடுத்தடுத்து போய் இன்னைக்கு இருக்கிறதே சிறந்த மிகப்பெரிய கடவுளுக்கு சமனான ஒரு துறைனா அது மருத்துவத்துறை. மருத்துவத்துறையிலேயே கை வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க போவீங்க? அடுத்த நாளைக்கு வந்து யாருக்கு வரும்? கமிஷனருக்கு வரும். அடுத்த நாளைக்கு என்ன வரும்? கலெக்டருக்கு வரும். அடுத்த நாளைக்கு என்ன வரும்? பிரின்சிபல் செக்ரட்டரிக்கு வரும். அடுத்து மினிஸ்டர்ஸ்க்கே வரும். அடுத்து சிஎம்கே வரும். அப்ப யாருக்கு பேசுவா? உனக்குன்னு வரும்போது பேசணும்ல. அப்ப இந்த விஷயத்துக்கு ஒடுக்கப்பட்டது கீழே இருந்து ஆரம்பிக்கிறதுல இருந்து இதெல்லாம் கிள்ளி எறியணும் சார். அவனுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட், இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தவனை கடவுளா பார்க்கணும். இனிமே அவன் வந்து அப்படி அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய யாருமே மாற மாட்டாங்க.
அந்த பாக்குற பார்வையில இருந்து மாறணும்னா நீங்க கொடுக்க வெறும் இந்த விசாரணைக்கிறதுனாலையும் திருப்பி வந்து என்ன சார் இப்ப எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்சிச்சு அந்த பிரின்சிபல் மேல ஒரு இது இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப நீ என்ன பண்ணுவ, பிரின்சிபலும் ஒரு இதுன்னு சொல்லுவ, அதோட முடிச்சிட்டனா அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? இப்போ அந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, இந்த மெடிசன் சப்ளை பண்றவங்க 20% கமிஷன் குடுக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த அப்டேட் பண்ணாலும் எனக்கு கமிஷன் குடுக்கணும்ன்ற மாரி இருக்காரு. ஒரு பவுன்சர்ஸோட தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வருவாரு. ஏன்னா யாரும் வந்து கேட்டுற கூடாதுல்ல. ம். இப்ப வேணா ஒரு பப்ளிக் வந்து கையை பிடிச்சி கேட்டானா, சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டானா, ஃபுல்லி லாக்ல வேணும்ல. இன்னைக்கு தப்பு பண்றவன் அப்படிதான் சார் இருப்பான். அவனை வந்து எதுவுமே மாத்த முடியாது. அவனுக்கு தெரியும் முதல்ல சின்னதா தப்பு ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய தப்புல இருக்க வரைக்கும் இருப்பான். 20% ஒரு மெடிசன்ஸ்ல வந்து ஒருத்தனால ஊழல் பண்ண முடியுது அப்படின்னா, நீங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒட்டுமொத்தமா ஆகக்கூடிய மெடிசன்ஸ் செலவு 10ல இருந்து 15 லட்சம் ரூபாய். 15 லட்சம் ரூபாயில நீங்க 2% எடுத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு. ஒரு நாளோட வருமானம் 3 லட்சம் ரூபாய்னா ஒரு மாசத்தோட வருமானம் 90 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய் வருமானமா எடுக்க முடிஞ்சதுன்னா அவனால வந்து 10 பவுன்சருக்கு சம்பளம் கொடுக்க முடியாதா என்ன? இப்படிதான் ஊழல் ஸ்டார்ட் ஆகும். நம்ம பார்க்கும்போது சின்னதா இருக்கிறத இவன் அழகா தூக்கிட்டு போயிடுவான். இன்னைக்கு வந்து பிணங்களை ஈஸியா வைக்க முடியும், மெடிசன்ஸ்ல கரெக்டா இது பண்ண முடியும். ஒரு பெண்ணை என்னுடைய மருத்துவமனையில் நான் கண்காணிக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி நடந்ததுன்னா கூட அதை கூட என்னால மறைக்க முடியற அளவுக்கு நான் கெத்துடா அந்த தைரியம் இருக்கு. இவ்வளவு விஷயத்த மறைச்சிருக்கு. இது என்ன பெரிய அவங்களோட பாயிண்ட் இதான் சார். எவ்வளவோ மறைச்சிட்டோம், இது என்ன பண்ண முடியும் உங்களால? என்னால இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றதான். இப்ப திருப்பி அந்த பிரின்சிபலுக்கும் உண்மை கண்டறியும் சோதனை வந்து பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தப்பு பண்றவன் உண்மை கண்டறியும் சோதனை உட்கார வச்சா கூட அவனுக்கு எப்படி டேக்கிள் ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஒரு மருத்துவரா இருந்துகிட்டு இது எப்படி பேசணும்னு தெரியும். என்ன சார் பாப்பாங்க, அவனோட ஹார்ட்டோட ரேட்டிங் இது எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அவனோட பல்ஸ், அடுத்து அவன் வேர்வையாக எப்படி அவனுக்கு வந்து ஸ்வெட்டிங்லாம் எப்படி ஆகுது, அவனோட கண்ணோட இது எப்படி இருக்கு, அவனோட பேசும்போது அவனோட தயக்கங்கள் எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு 5-6 சிம்டம்ஸ் தான் பார்ப்பாங்க. பக்காவா பண்ணக்கூடியவனுங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் ஒரு பெரிய மேட்ரே. ஒரு டாக்டருக்கு இதெல்லாம் பத்தி நல்லாவே தெரியும். என்னமே இல்ல, ஈஸியா உடைச்சிட்டு போயிடுவாங்க சார். நான் வேணா எழுதி கொடுக்குறேன், நான் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு உடைச்சிட்டு போயிடுவாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம ராம்குமார் கேஸ் மாதிரி. ஆளே தெரியாம இந்த கேஸ பத்தி பேசவே கூடாதான் முடிச்சு விட்டுறணும். சஞ்சய் ராய கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க தெரியுங்களா? இன்னைக்கு 2 நாளா பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, சஞ்சய் ராய் அந்த ஜெயில இருக்கும்போது வெளியில உயிரோட வரவிடாம பண்றதுக்கு என்ன பண்ணணும்ன்றத பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சஞ்சய் ராய முடிச்சிட்டீங்கன்னா வேற யார பத்தியுமே பேச முடியாது. கேஸ்ல பேசப்படுறதே சஞ்சய் ராய் மட்டும். சஞ்சய் ராய முடிச்சிருங்க, அப்ப உங்களுக்கு யார் வருவா? யார கேப்பீங்க? யார் அவர் கை காட்டுவாரு? கை காட்டுறதுக்கு ஆள் இல்ல. எவிடன்ஸ் ஃபுல்லா 56 எவிடன்ஸ் அவன் பேர்ல போட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. ரத்த இது அவனோட ஷூல இருந்த ரத்த கரையை எடுத்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு, முடிஞ்சது. அப்புறம் அவனோட ஹெட்செட்ல இருக்கக்கூடிய ப்ளூடூத் கனெக்டிவிட்டி முடிஞ்சது. இப்படியே எல்லாம் போட்டு ஒரு 55 போட்டீங்க. இப்ப என்ன நடக்கும்? இந்த கொலையை செய்த இவர் சஞ்சய் ராய், இதை 10 நாள் முன்னாடியே சொல்லிட்டாங்க. எப்படி யாரும் ஈடுபடல, சஞ்சய் ராய் மட்டும் தான் குற்றவாளின்றதையே டிக்ளேர் பண்ணி பேசிட்டாங்க. இப்ப என்ன ஆகும்? சஞ்சய் ராய் இறந்து விட்டார் அப்படின்னு முடிச்சு விட்டுருவாங்க. என்ன உயர கடிச்சு இறந்தாரா இல்ல எதை கடிச்சு இறந்தாருன்றத இனிமேதான் தெரிய வரும். அப்ப அப்படி முடிக்கும் போது என்ன ஆகும்? டாக்டர் முடிஞ்சு போயிடும். எனக்கு தெரிஞ்சு டாக்டரை விட பெரிய ஆள் யாரோ இருக்காங்க சார். டாக்டரை விட பெரிய ஆள் இல்லாம இது நடக்காது. டாக்டர் மட்டும் இன்ஃப்ளூயன்சிங் பர்சனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சஞ்சய் ராயின்றவன் ஒரு சின்ன ஒரு வாலண்டியர் அப்படின்னு நீங்க அவனை ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம காமிச்சு அவனுக்கு வந்து ஏதோ ஒரு பணம் வருது வேலை பார்க்கறான்னா, இந்த மாதிரி சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் புடுங்கி எறியணும். இது நடக்காம நடக்கவே நடக்காது. அது கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் 2 படத்துல சொன்ன கதை மாதிரிதான். உன் வீட்டுல ஒருத்தவன் தப்பு பண்ணானா அவனை தூக்கிட்டு வந்து அடையாளம் காட்டுன்னு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, இந்த கதை இங்க நிஜமாகிற அளவுக்கு நிக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவனும் தப்பு பண்றவனு இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிட்டு இவன் தான்டா தப்பு பண்ணா, இவனை என்ன வேணா செஞ்சுக்கோங்களா, அடுத்த வாட்டி இவனை மாத்தி யாரும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு இவனை ஒரு உதாரணமா மாத்தணும். ஒருத்தவன் ஜெயிச்சிட்டான்ற உதாரணத்துக்கு இந்த உலகத்துல எப்படி காட்டுறோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொருத்தனையும் கூட்டு வந்து அடையாளம் படுத்தி இவன் பண்ண கேவலமான கீழ்த்தரமான விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு காட்ட 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 நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையா மாறும். மனிதர்களாக மாற விட்டா நீங்க இந்த நியதியெல்லாம் நீங்க கவர்மெண்ட் அரசாங்கத்தை தூக்கி போட்டுருங்க சார். மனுஷனுக்கு மனுஷன் நியதி கிடைக்கலாம் இந்த உலகத்துல வேற எதுவும் கிடைக்கவே கிடைக்காது. நான் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து நடக்கணும். ஆகா, இந்த டாக்டருக்கு பண்ண இவங்களை வந்து இந்த கவர்மெண்ட் இப்படி தண்டிச்சிருக்குடா, இனிமே நான் பண்ணா இதை நினைச்சு கூட பயம் அப்படின்ற பயம் வரணும். அவன் பயம் வந்து அவனை நினைச்சு பார்க்கணும். என்னை தூக்குல தொங்க விடுவாங்களோ, என்னை சுற்றுவாங்களோ, என்னை எப்படி கேவலப்படுத்துவாங்களோ, என் குடும்பத்தையும் எப்படி கொண்டு வருவாங்களோ, என் வாழ்க்கையை எப்படி முடிச்சிருவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய பயத்தை அவனோட மனசை வச்சுக்கினா, நடந்து போறவன் எதிர்க்க ஒரு பொண்ணு இருந்தா கூட அந்த பொண்ணு தலை குனிஞ்சு பாக்குற அளவுக்கு, நீ ரோட்டை பார்த்துட்டு போற அளவுக்கு அல்லது நீ செவத்தை பார்த்துட்டு பாக்குற அளவுக்கு அவனோட வாழ்க்கை மாறும். அந்த மாற்றத்தை உருவாக்குற அளவுக்கு இந்த கேஸுக்கான நீதியை உருவாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேஸுக்கு கிடைக்கிற வெற்றி இதற்கு மின் இறந்தவர்களாக இருக்கட்டும், இப்போது இறந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கட்டும், அல்லது இனிமே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சேர்த்து கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனா இருக்கும்ன்றதா சார் என்று பார்வை. கண்டிப்பா இந்த கேஸுக்கு அந்த மாதிரி ஒரு நீதி கிடைக்கும் நம்ம நம்புவோம் சார். நன்றி.